நான் சகஜ நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை. தொடர்ந்து குழப்பமான மனோநிலைதான். ஆனாலும் சகஜமாகவே இருக்க என் அனுபவங்கள் வலியுறுத்தி அன்றாட பொழுதுகள் வழி நடத்துகின்றன. முகநூலில் அரசியல் பேசியதில்லை. அதனால் நான் அரசியல் கல்லாதவனோ அரசியலை துறந்தவனோ இல்லை. எனக்கென்று ஓர் அப்பழுக்கற்ற தலைவர், உலகளாவிய சகோதரத்துவ போதனைகள் செயல்படுத்தப்பட்ட வடிவங்களாய் வரலாறுகள் என்று அரசியலை நோக்கியவனாகவே காலம் கழிந்திருக்கிறது. ஒரு பன்முக சமூக வாழ்வியல் சூழலில் அவரவருக்கு பிடித்தமான, அடுத்தவருக்கு தீது விளைவிக்காத வாழ்வியலை பின்பற்றி நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்பதே எனது புரிதல். இந்நிலையில்தான் தவேக வருகையும் சமூகத்தில் ஏற்பட்ட பிளவும். ஒவ்வொரு வீடும் இரண்டாக பிளவுபட்ட பின் மௌனம் சாத்தியமில்லை என்றே தெரிகிறது. அழகிய இளம் பருவ நட்பில் பிளவு, கணவன் மனைவி இணையரிடையே பிளவு, உடன் பிறந்தோரில் பிளவு, அண்டை அயலார் வீடுகளில் பிளவு என்று சின்னாபின்னமான வாழ்வியல் அமைப்பு பெருமளவு உறவுகளை சிதைத்துவிட்டது கட்சி என்ற பெயரில் தவேக. மாற்றம் என்ற பதாகையை ஏந்தியவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. எது மாற்றம் என்பதும் அவர்களுக்கு விளக்க தெரியவில்லை. இளம் வயதில் ஒரு கட்டத்தில் இடதுசாரி போராளியாக, மற்றொரு கட்டத்தில் ஆன்மீக வாழ்வியல் போராளியாக தள்ளிய வாழ்க்கை தற்போதைய சூழலில் தானாகவே திராவிடத்தின் பக்கம் தள்ளி கூர்ந்து பார்க்க வைத்தது. வறுமையும் அதனால் தீட்டப்பட்ட போர்க்குணமும் சமூகத்தின் அனைத்து அரசியல் களங்களையும் உற்று பார்க்க வைத்திருந்தது. அது தனலுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த தீக்கங்குகளை விசிறிவிட்டதால் பெரு நெருப்பாய் எரியலாயிற்று. ஒரு காலத்தில் வெல்ல முடியாத பேரரசாக போர் முரசு கொட்டி கொண்டிருந்த காங்கிரஸை பெரியாரின் அஸ்திவாரத்தில் நின்று திராவிட கொள்கை கோட்பாடுகள் வெற்றி வாகை சூடி இதுவரை வெல்ல முடியாமல் செய்தது. இதற்கான எண்ணற்ற மக்கள் பிரச்சாரங்கள், போராட்டங்கள், தியாகங்களில் விழுவதும் எழுவதுமான அனுபவங்களில் பலம் கொண்ட காங்கிரஸை திராவிடம் வீழ்த்தியது இப்படிதான். தற்போது தவேக சிலிர்த்து நிற்கிறது சண்டைக்கோழியாய். இவர்கள் ஜென்சி என்று சொன்னாலும் அதில் உண்மை இல்லை என்பதே யதார்த்தம். ஆம், வயது வரம்பின்றி அரிதார மாயையில் மனம் மயக்கும் வசனங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம். இளைஞர்கள், முதியோர், கற்றோர், கல்லாதோர், அன்றாடம் காட்சிகள், பணம் படைத்தோர், உழைக்கும் மக்கள், அறிவுஜீவிகள் என்று சிறார் உட்பட அனைவரையும் வளைத்து நிற்கிறது இந்த அரிதாரம். சொந்த களங்களில் கொல்லப்பட்டோரின் கல்லறைகளின் மீது நின்று மனசான்று இன்றி முகிழ்த்து நிற்கிறது தவேக. 2 ஆண்டுகள் வயதில் தவேகவின் சாதனை திமுகவின் மீது வெறும் வெறுப்பு 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 மட்டுமே. தவேகவின் கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற வழிகாட்டிகளின் கொள்கைகளை பாதையாக விரிக்காமல் அவர்களின் கொள்கை வழியில் என்று ஷார்ட்கட் கண்டுபிடித்த கட்சிதான் தவேக. திமுகவின் மீதான கடும் விமர்சனங்களுக்கான காரணங்கள் யாவை? திமுக கோட்டை விட்ட கோட்பாடுகள் யாவை? விவரிக்கவும் இல்லை தவேக. வெறும் 2 ஆண்டுகள் வயது கொண்ட தவேக 76 வயது கொண்ட திமுகவுடன் ஒப்பிட்டு ஆர்ப்பரிக்கிறது. பதவியேற்ற ஒரே மாதத்தில் நடந்த கொலை, கொள்ளை, ஊழல், பாலியல் குற்றங்கள் ஒரு 50 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு கணக்கிட்டால் பெரும் நாசத்துக்கு அல்லவா சிக்கும்
தமிழ்நாடு இவ்வளவு அல்லவையோடு குற்றங்களோடு ஓரிரு நல்லவைக்காக விஜய் பரவாயில்லை என்பது எப்படி ஏற்பது? தாவேகாவின் வரவால் மலிவான அரசியல் சாயம் பூசிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. பாலியல் குற்றங்கள், கொலைகள், சாதிய கொலைகள் என்று தாவேகா புகழ் ஓங்கி கொண்டிருக்கிறது. விஜய் மட்டுமல்ல, ஸ்டாலினும் முதன்முறை முதலமைச்சர்தான். ஆனால் விஜய்க்கு இருக்கும் குற்றமற்ற பிம்பம் ஸ்டாலினுக்கு இல்லை. இதற்கு காரணம் அவர் 60 ஆண்டுகால பாரம்பரிய கட்சியில் தலைவர். திமுக வெறுப்பு ஒற்றை புள்ளியில் தாவேகாவை ஆதரிப்பவர்களும் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் ஆதரவாளர்களும் ஒன்றுதான் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.